ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மேட்சில் இலங்கையின் இனச்சங்காரமான கருப்பு ஜூலாயில் இடம்பெற்ற நினைவூட்டல் பதிவும் அதேபோல மத்திய கிழக்கு நிலவரங்களின் புதிய செய்திகளும் அதாவது செய்தி குறிப்புகளும் காத்திருக்கின்றன. முதலில் மத்திய கிழக்கு பக்கம் பார்வையை திருப்பிய பின்னர் இலங்கையின் பழைய வரலாற்று நினைவு பக்கத்திற்கு செல்லலாம். ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக 13 நாட்களாக இடையறாது இரவு வேளைகளில் தாக்குதல்களை நடத்திய அமெரிக்கா கடந்த 2 நாட்களாக ஈரான் மீது எந்த விதமான புதிய தாக்குதல்களை நடத்தி கொள்ளவில்லை. இது ஒரு அசாதாரணமான ஒரு அமைதியாக தெரிகின்றது. இதேபோல ஈரானும் பதிலடி தாக்குதல்களை கடந்த 2 நாட்களாக நடத்தி கொண்டதாக பதிவுகள் இல்லை. இந்த அசாதாரண நிலையானது மீண்டும் 2 நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விடயங்கள் கமுக்கமாக இடம்பெறுகின்றனவா என்ற ஐயங்களை எழுப்பியுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுக்கள் குறித்து சாடமாடியாக கருத்து தெரிவித்தாலும் வலிமை போலவே இந்த பேச்சுக்கள் குறித்து ட்ரம்ப் சொல்லும் போதெல்லாம் மறுத்து கொள்ளும் ஈரான் இந்த முறையும் அவ்வாறாக மறுக்கின்றது. ஆனால் ட்ரம்ப் இவ்வாறு பேச்சுக்கள் குறித்து தெரிவிக்கும் போது மறுக்கும் ஈரான் பின்னர் அதே ட்ரம்ப் சில நகர்வுகளை செய்யும் போது அதனை ஒத்துக்கொள்வது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இப்போது ஈரான் இந்த தாக்குதல்களின் அசாதாரண அமைதி குறித்து அதுவும் எதுவும் சொல்லவில்லை. இதற்கிடையே ஈரான் ஆதரவு ஹவுத்திகளுக்கும் சவுதி அரேபியக்கும் இடையிலான சமர்க்களம் புதியதொரு முனையை திறந்திருக்கின்றது. இது ஹோர்முஸ் நீரிணைக்கு அப்பாற்பட்ட இன்னொரு பாரிய கொதிநிலை களத்தை உருவாக்கும் அபாயத்தை தோற்றுவித்துள்ள நிலையில் நேற்றும் செங்கடல் பிராந்தியத்தை மையப்படுத்திய சவுதி கடற்கரை பிராந்தியங்கள் மீது தாம் தாக்குதலை நடத்தியதாக ஹவுத்திகள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் சவுதி போர் விமானங்கள் ஏமனில் ஹவுத்திகளின் நிலைகள் என சந்தேகிக்கப்படும் இடங்கள் மீது கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்திய நிலையில் இந்த பதிலடி தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் ஹவுத்திகள் சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களுக்கு செங்கடலில் முற்றுகை அறிவித்துள்ளனர். இந்த முற்றுகையால் சவுதியின் எண்ணெய் விநியோகம் அடிவாங்க நிலையில்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை கப்பல் இப்போது செங்கடல் பகுதி ஒரு புதிய கொதிநிலையாக மாறியுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா திடீரென நிறுத்தி கொண்டாலும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடும் தமது நேவி பிளாக்கேட் நடவடிக்கை தொடர்வதாக அமெரிக்க படைத்துறை கூறுகின்றது. அந்த வகையில் இன்றும் அமெரிக்காவின் ஈரூடக படையினர் அதாவது மரைன் கொமாண்டோக்கள் அதிரடியாக ஒரு எண்ணெய் கப்பலில் இறங்கி அதனை சோதனை செய்த பின்னர் அதனை தொடர்ந்து பயணிக்க அனுமதித்ததாக செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. அத்துடன் தமது தரப்பால் நேற்று செயலளிக்க செய்யப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பல் குறித்த மேலதிக விவரங்களையும் அமெரிக்க படைத்துறை வழங்கியுள்ளது. தாங்கள் செயலிழக்க வைத்த அந்த எண்ணெய் கப்பல் இனிமேல் ஈரானுக்கு செல்லாது என்றும் அமெரிக்க நேவி குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 13 நாட்களாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் பந்தர் அப்பாஸை சுற்றி 6 பாலங்களும் ஒரு சுரங்க பாதையும் தகர்க்கப்பட்டுள்ளதால் ஈரானிய படைத்தளங்களை அதாவது பந்தர் அப்பாஸில் உள்ள படைத்தளங்களை ஈரானின் ஏனைய பகுதிகளுடன் இணைக்கும் வழிகளில் பெரும் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த தாக்குதல்கள் பிரதான நிலப்பரப்பிற்கும் கார்க் மற்றும் கெஷ் தீவுகளுக்கு இடையிலான தகவல் தொடர்புகளையும் தற்காலிகமாக துண்டித்த நிலையில் தற்போது இந்த தகவல் தொடர்பு இணைப்புகளை தமது தரப்பு மீட்டெடுத்துள்ளதாக ஈரான் குறிப்பிடுகிறது. ஆகியால் இந்த 13 நாள் தாக்குதலில் ஈரானில் முக்கியமான பாலங்கள் தகர்க்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கும் ஒரு பெரும் பின்னடைவாக கருதப்பட்ட நிலையில் தான் கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தாக்குதல்களோ ஈரானிய பதிலடி தாக்குதல்களோ இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு அசாதாரண நோக்கப்படுகின்றது. இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து கருப்பு ஜூலாய் நினைவு பதிவை பார்த்தால் கடந்த முறை மிக்ஸ் அண்ட் மேட்சில் கூறிய அந்த விடயங்களை தொடர்ச்சியை பார்த்தால் திருநெல்வேலி கன்னிவடியில் கொல்லப்பட்ட 13 படையினரின் இறுதிச் சடங்குகளை முழு படைய மரியாதையுடன் கொழும்பு கனத்தை மேனத்தில் நடத்த வேண்டும் என்ற ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அதாவது அப்போதைய அரசு தலைவரின் இறுக்கமான உத்தரவுதான் கருப்பு ஜூலாய் படுகொலைகளின் நிகழ்ச்சி நிரலை தீவிரப்படுத்தியதாக இன்று வரை குற்றஞ்சாட்டப்படுவது ஒன்று. தமிழ் மக்களுக்கு சிங்களவர்களால் ஒரு படிப்பினை வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் குள்ளநரித்தனம் கொண்ட ஜே.ஆர். இந்த நகர்வை செய்ததாக கூறப்படுகின்றது. கொல்லப்பட்ட படையினரை அப்போதைய கொதிநிலை நாட்களில்
ஒன்றாக அவர்களுக்கு இறுதிக் கிரியைகளை கொழும்பில் நடத்துவது சிங்களவர்களின் சீற்றத்தை அதிகரிக்கும் என்ற கருத்தை சில அதிகாரிகள் முன்வைத்த போதிலும் கொழும்பில் இந்த இறுதிச் சடங்குகளை நடத்தியே தீருவது என்ற ஜேஆரின் முடிவும் இறுக்கமாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் அப்போது காவல்துறை மாதிபராக தமிழரான ருத்ரா ராஜசிங்கம் இருந்தார். அவரும் ஜேஆரின் இந்த முடிவை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். கொல்லப்பட்ட படையினரின் உடலங்களை அவரவரின் குடும்பங்களுக்கு வழங்கி இறுதி கிரியைகளை குடும்பங்கள் சார்பாக அவர்கள் தனித்தனியாக நடத்துவதே பொருத்தம் என்பதுதான் அவரது கருத்தாகவும் இருந்தது. என்றால் அவ்வளவு கொதிநிலை கொழும்பில் இருந்ததால் ஒட்டுமொத்தமாக படையினரின் சடங்குகளை கனத்தையில் நடத்துவது வன்முறைகளை தோற்றுவிக்கக்கூடும் என்ற கருத்தை ருத்ரா ராஜசிங்கம் முன்வைத்தாலும் ஜேஆரின் இறுக்கமான முடிவுக்கு முன்னால் தமிழரான அவர் காவல்துறை மாதிபராக இருந்தாலும் அவரால் எதுவுமே செய்து கொள்ள முடியவில்லை. இந்த உத்தரவை பிறப்பித்த ஜேஆர் தனது மருமகனான படைத்தளபதி அப்போதைய இராணுவ தளபதி திஸ்ஸ வீரசுங்கவை உடனடியாக யாழ்ப்பாணத்திற்கு செல்லும்படி பணித்திருந்தார். அதன்படி திஸ்ஸ வீரசுங்கவும் உடனடியாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார். 24ஆம் தேதி பிற்பகல் பலாலி விமான நிலையத்தை சென்றடைந்த வீரதுங்கா அங்கிருந்து உலங்கு வானூர்தி ஊடாக குருநகர் முகாமை சென்றடைந்தார். தான் மீண்டும் கொழும்புக்கு பயணிக்கும் போது தன்னுடனேயே இந்த 13 படையினரின் உடலங்களும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது திஸ்ஸ வீரதுங்கவின் இறுக்கமான திட்டமாக இருந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி தங்கியிருந்த வேளைதான் மானிப்பாய் வெள்ளோட்டுத்துறை உட்பட்ட பல இடங்களில் அப்பாவி மக்கள் ஸ்ரீலங்கா படையினரால் கொரூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றன. ஒரு நாட்டின் படைத்தளபதி என்ற முறையில் இந்த படுகொலைகளை கட்டுப்படுத்த திஸ்ஸ வீரதுங்க எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவே இல்லை. இந்த நிலையில் பாதுகாப்பு செயலாளர் சேவால ஆட்டிக்கலவிடமிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவின் அடிப்படையில் திஸ்ஸ வீரதுங்கவின் பயணத்திட்டம் சற்று தாமதப்படுத்தப்பட்டது. திஸ்ஸ வீரதுங்கவை அன்றிரவு யாழில் தங்குமாறு சேவால ஆட்டிக்கல கூறியிருந்தார். ஆனால் தன்னை யாழ்ப்பாணத்தில் தங்க வைக்கும் இந்த முடிவு திஸ்ஸ வீரதுங்கவுக்கு உடன்பாடாக இருக்கவில்லை. திஸ்ஸ வீரதுங்கவை யாழ்ப்பாணத்தில் தங்க வைக்கும் சேவால ஆட்டிக்கிழவின் முயற்சியில் ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் சேவால ஆட்டிக்கிழவுக்கும் கொழும்பில் ஒரு பெரும் வன்முறை தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான முனைப்புகள் இடம்பெறுவது தெரிந்ததால் தான் திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட படையினரின் உடலங்களை கொழும்புக்கு கொண்டு சென்று அங்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை நடத்துவது நிலைமையை சிக்கலாக்கும் என்பதால் படையினரின் உடலங்களை கொழும்புக்கு கொண்டு வருவதை தவிர்த்து அவற்றை ஒன்றில் வவனியா அல்லது யாழ்ப்பாணத்தில் எரியூட்டினால் அல்லது புதைத்தால் என்னவென்ற ஒரு பரிந்துரையை சேவால ஆட்டிக்கல திஸ்ஸ வீரதுங்கவுடன் முன்வைத்திருந்த போதுதான் திஸ்ஸ வீரதுங்க மிகவும் சீற்றமடைந்தார். தனது நாயை கூட யாழ்ப்பாணத்தில் அல்லது வவனியாவில் எரியூட்ட மாட்டேன், புதைக்க மாட்டேன் என்ற ஒரு காரசாரமான இனவாத கருத்தை கூட திஸ்ஸ வீரதுங்க அப்போது சேவால ஆட்டிக்கலவுக்கு பதிலாக கூறியதாக எல்லாம் கூறப்படுகின்றது. இதற்கிடையே யாழ் போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த இந்த 13 படையினரின் உடலங்களை பொறுப்பேற்ற AF ரேமன் அந்திம காலை சேவை நிறுவனம் அவற்றை கொழும்புக்கு வான்மார்க்கமாக அனுப்புவதற்காக பலாலிக்கு கொண்டு சென்றது. இந்த வேளைதான் கொழும்பு புரளை மயானத்தில் மாலை 5 மணிக்கு இறுதிக்கிரியைகளை மேற்கொள்ள அரசு தரப்பு திட்டமிட்ட நிலையில் பலாலியிலிருந்து ரத்மலானிக்கு படையினரி உடலங்களை அனுப்பும் திட்டமும் தாமதமடைய தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள காடையர்களின் அதாவது அரச பின்னணியில் திட்டமிடப்பட்ட இந்த இனப்படுகொலை வெறியும் தீவிரமடைந்தது. குறிப்பாக 83ஆம் ஆண்டு மே மாதத்தில் கந்தர்மட வாக்களிப்பு நிலையத்தில் ஒரு தாக்குதல் புலிகளால் நடத்தப்பட்ட பின்னர் அந்த கந்தர்மட பகுதியையே சூறையாக்கியது ஸ்ரீலங்காவின் ரஜரட்ட இராணுவ பிரிவு. இந்த சூறையாடலுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து ரஜரட்ட இராணுவ பிரிவு மீளெடுக்கப்பட்டு அனுராதபுரத்திலிருந்து அதன் தலைமையகத்துக்கு முதலில் மாற்றப்பட்டது. பின்னர் கொழும்பு நாராயண்பட்டியில் உள்ள முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த நாராயண்பட்டியில் இருந்த இந்த ரஜரட்ட பிரிவு இராணுவம் தான் திருநெல்வேலி தாக்குதலை சாக்காக வைத்து தமிழ் மக்கள் மீது கொழும்பில் தாக்குதல்களை நடத்தவும் திட்டமிட்டிருந்தது. இந்த பின்னணியில் கனத்தை வானப்போதிய முற்றியிட்ட காடையர்களாக ரஜரட்ட படைப்பிரிவினரும் இருந்ததெல்லாம் வெளிப்படையான ஒரு விடயம். அவர்கள்தான் படையினரின் இறுதி கிரியைகளில் குழப்பங்களை செய்தார்கள். அவர்கள் அங்கு ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தினார்கள். இந்த கொதிநிலை தான் பின்னர் கருப்பு ஜூலாய் படுகொலை களத்தின் நிகழ்ச்சி நிரலாக மாற்றப்பட்டது. கொழும்பில் முதற்சுழி கருப்பு ஜூலாய்க்கு போடப்பட்டது. காடையர்கள் வார்ட் பிளேஸ் பகுதிகளை நோக்கி கூட்டமாக சென்ற பின்னர் இந்த கருப்பு ஜூலாய் இனச்சங்காரம் ஆரம்பிக்கப்பட்டது. இதே வேளை யாழ்ப்பாணத்திலும் படையினரின் வெறியாட்டம் நடந்தது. குறிப்பாக பலாலி படைத்தளத்தின் தடுப்பு அரண்களை தமது வாகனங்களால் உடைத்தெறிந்துவிட்டு சில உயர் அதிகாரிகளின் கோரிக்கைகளுக்கு கட்டுப்பட மறுத்த ஒரு
இராணுவ அணி யாழ் நகர பக்கமாக பயணித்து வெறி கொண்டு கண்ணில் தென்பட்ட தமிழ் மக்களையெல்லாம் சுட்டு கொன்றது. திருநெல்வேலியில் கண்ணி வெடி வைத்த இடத்திற்கு, அதாவது கண்ணி வெடி வெடித்த பகுதிக்கு சென்ற இந்த இராணுவ அணி அங்கிருந்த வணிக நிறுவனங்களை தீயிட்டது, வீடுகளை அடித்து நொறுக்கியது, பலரை சுட்டு கொன்றது. இந்த பகுதியில் உள்ள மூதாளர்கள் கூட சுட்டு கொல்லப்பட்டார்கள். களியங்காட்டு பகுதியில் சைக்கிளில் தத்தி பான் வாங்கி கொண்டு சென்ற 10 வயது சிறுவன் கூட மிக கொடூரமாக தலையில் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இதனை விட திருநெல்வேலியில் இருந்த, ஏற்கனவே நான் கூறியது போல, முதிய தம்பதியினரை கூட படைத்தரவு விட்டு வைக்கவில்லை. 2 முதியவர்களை சுட்டு கொன்று அந்த வீட்டை அவர்களுடன் சேர்த்து கொளுத்தி இருந்தனர். வெள்ளோடித்துறையிலும் பெரிய மனித வீட்டை மற்ற தீயிடல்கள் நடந்தன. ஆனால் ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி அப்போது வடக்கில் இருந்தாலும் அவர் எந்தவித நகர்வையும் இதனை தடுக்கும் வகையில் எடுக்கவில்லை. சில மணி நேரங்களில் திருநெல்வேலி, மானிப்பாய், வெள்ளோடித்துறை ஆகிய இடங்களில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதனை விட 100க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களும் வீடுகளும் தீயிடப்பட்டும் இருந்தன. இந்த நிலையில்தான் கொழும்பு கனத்தையின் பின்னணியில் கருப்பு ஜூலாய் வன்முறைகள் கொழும்பில் இடம்பெற்றன. முதலில் காடையர்கள் பொரளை பகுதியில் உள்ள தமிழர்களின் வணிக நிலையங்களை சூறையாடி அவற்றுக்கு தீமூட்டினர். காடையர்கள் சற்று அகன்றதும் இறுதி கிரிய நிகழ்வுகளை மீளெடுத்த அரசாங்கம் அவசரமாக படையினரின் உடலங்களை ஒட்டுமொத்தமாக எரியூட்டியிருந்தது. பொரளையில் இந்த கலவரங்கள், அதாவது இன சங்காரம், இன அழிப்பு நடந்த பின்னர் இந்த இன அழிப்பு மருதானை, திமட்டகொட, திம்பிரி கசாய, கிருளப்பனை, வெள்ளவத்தை, பம்பலப்பட்டி என கொழும்பின் அனைத்து இடங்களுக்கும் பரவி தமிழ் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை சூறையாடியது, வேட்டையாடியது. கட்சி மற்றும் தொழிற்சங்க வேறுபாடுகள் இன்றி சிங்கள இனவாதத்தின் அனைத்து தரப்புகளும் தமிழ் மக்களை குறிவைத்து தாக்கியிருந்தன. ஊரடங்கு சட்டம் இதனையும் உடனடியாக பிறப்பிக்காது ஏஆர் ஜெயவர்தனாவும் தமிழ் மக்கள் மீதான இந்த இனப்படுகொலைக்கு மறைமுகமாக ஆதரவளிக்க வன்முறைகள், அதாவது இனப்படுகொலைகள் மிக தீவிரமடைந்தன. சிங்களத்தின் முக்கிய தொழிற்சங்கமாக அப்போது இருந்த ஜாதிக சேவக சங்கமய உறுப்பினர்களும் பரவலாக இந்த அழிச்சாட்டியங்களில் ஈடுபட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் தமிழ் மக்களின் வீடுகளை தேடி சென்று சூறையாடி அவற்றுக்கு தீமூட்டினர். வீதிகளால் சென்ற தமிழ் மக்களின் வாகனங்களை தாக்கி வாகனங்களுடன் அதில் இருந்தவர்களின் உயிருடன் சேர்த்து கூட தீயிட்டு பெற்றும் குரூரமான வன்முறைகளை செய்தனர். கருப்பு ஜூலாய் வன்முறைகள் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட வன்முறைகள் என்பதற்கு ஜேஆரின் முக்கிய அமைச்சர்கள் பலரே இந்த வன்முறைகளுள் காடையர்களுடன் இணைந்து அவர்களுக்கு தலைமையேற்று இந்த தாக்குதல்களை நடத்தியமை அம்பலமாக இருந்தது. அப்போதைய தொழில்துறை அமைச்சரும் இனவாதியுமான சிறில் மேத்யூ கொழும்பு கோட்டை பகுதியில் தனது காடையர்களுடன் நின்று இந்த வன்முறைகளையும் அழிவுகளையும் செய்தார். தலைமை அமைச்சர் பிரேமதாசாவின் கையாட்களாக இருந்த அப்போதைய நடைபாதை சண்டியர்கள் புறக்கோட்டை பகுதியில் தமது தாக்குதல்களை மேற்கொண்டனர். கொழும்பு மாநகர முதல்வரின் காடையர்கள், மாநகர சபையின் கீழ்நிலை தொழிலாளர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபையின் உறுப்பினர்களும் பரவலாக தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் போக்குவரத்து அமைச்சர் MH முகமட்டின் ஆதரவு காடையர்களும் புரளை பகுதியில் தமிழ் மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தனர். மாவட்ட அமைச்சராக அப்போது இருந்த மலவராட்சியின் காடையர்கள் கொழும்பு வடக்கில் தமது வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட, பிரதி அமைச்சராக அப்போது இருந்த அனுரபெஸ்டியனின் காடையர்கள் கொழும்பு தெற்கில் தமது வன்முறைகளை நடத்தினர். உடனடியாக ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்குமாறு சிலர் ஜேஆர் ஜெயவர்தனாக்கு ஆலோசனை கூறினாலும் ஜேஆர் அதற்கு எந்த விதமான பதிலையும் கூறவில்லை. தமிழ் மக்களுக்கு ஒரு படிப்பினை சிங்களவர்களால் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் ஜேஆர் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்காமல் மௌனம் காத்து தமிழ் மக்கள் மீதான இனச்சங்காரத்துக்கு ஆதரவளித்துக் கொண்டார். இதனால் கட்டுப்படுத்த முடியாத வன்முறைகள் கொழும்பில் தீவிரமடைந்தன. அடுத்து என்ன நடந்தது என்பதை இன்னொரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்த்து கொள்ளலாம். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் SK ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.